வெல்கம் டு ஜிகே ஸ்டுடியோஸ். இன்னைக்கு டைனி பிட்டேட்டோஸ் வித் பிக் ஐஸ் வச்சிருக்க ஸ்பாட்டட் அவுலட், அதாவது தமிழ் ஆந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட அழகை வர்ணிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து ரொம்ப சின்னதா, லைக் அரௌண்ட் 21 சென்டிமீட்டர் தாங்க மோஸ்ட்லி டாலாக இருப்பாங்க. ரவுண்ட் ஃபேஸ், எல்லோ ஐஸ், அப்புறம் க்யூட்டாக ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து இவங்க ப்ரௌன் பாடியில் இருக்குங்க. அதை வச்சு கண்டிப்பாக இவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கால், இவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிரிக், அதுவும் இது நைட் டைமில் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். அதே சமயத்தில் நைட் டைம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவன் மார்னிங்ஸ், ஏர்லி மார்னிங்ஸ் கூட கண்டிப்பாக இவங்களோட கால் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் உங்களால் கேட்க முடியும். பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கேட்டு வளர்ந்துருப்போம் இல்லையா, அவுலட் வந்து ராத்திரி நேரத்தில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், பகலில் மோஸ்ட்லி தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ இவங்க வந்து டே டைம்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்து ஹேபிட்டாட்ஸ், இவங்களோட வாழ்விடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்லேண்டில் கண்டிப்பாக இவங்களை பார்க்க முடியும். அதாவது ரொம்ப பழங்காலத்து ஓல்டு பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே கண்டிப்பாக இவங்கள பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான எந்த விசிபிலிட்டியும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த பேர்ட் சாங்சுரி போனாலும் கண்டிப்பாக இந்த அவுலட் ஃபேமிலியை பார்க்க முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடநகல் பேர்ட் சாங்சுரி. ஸோ அங்கே கண்டிப்பாக எக்கச்சக்கமான அவுலட் ஃபேமிலியை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட நெஸ்டிங் பிஹேவியர், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்டு பில்டிங்ஸ் அப்புறம் ட்ரீஸில் கன்ஃபார்மாக இவங்களை பார்க்க முடியுங்க. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி எக்கச்சக்கமான ஃபேமிலி அவுலட் இருக்குங்க. ஸோ அவங்கள நீங்கள் விசிட் பண்ணி அழகாக ஃபோட்டோகிராஃபும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பைனாக்குலரில் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அங்கே இருக்கிற கைடன்ஸோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கேமோஃப்ளஜ்டாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டையிட்டதுக்கப்புறம் குஞ்சை வந்து ப்ராப்பராக அடக்காத்து அதுக்கப்புறம் அவங்கள ரைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆக்குற வரைக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டயட், மோஸ்ட்லி இவங்க வந்து பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூச்சிகள், இந்த பல்லிகள், இந்த சின்ன எலிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் இவங்க வந்து உணவாக எடுத்துக்கிறதுனால கார்டனோட எக்கோலாஜி வந்து ப்ராப்பராக பராமரிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்களோட பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹெட்ஸை வந்து மேலே தூக்கி லைக் பிளிங்க் பண்ணுவாங்க. சப்போஸ் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஹியூமன்ஸ் ஐ வந்து அவங்க மேலே விழுது அப்படின்னா, ஸோ அவங்களுமே அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இவங்க போல்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஷை டைப் தாங்க. ரொம்ப கிட்ட இவங்களால நெருங்கி பார்க்க முடியாது. ஃபியர் ஆஃப் சர்க்கிள் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்று பார்க்கறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் இவங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாட்டர் டைமில் இவங்க வந்து ஹண்டிங்க்கு போக மாட்டாங்க. நைட் டைமில் தான் மோஸ்ட்லி இவங்கள ஹண்டிங் எல்லாமே இருக்கும். இவங்களோட எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க கார்டனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது ஃபார்ம் லேண்டுக்குமே. அதே மாதிரி இவங்க பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்பன் வாரியர்ஸ் அப்படின்னு இவங்க செல்லமாக அழைக்கப்படுறாங்க. ஸோ பெஸ்ட் டைம் டு ஸ்பாட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட் ஈவினிங்ஸ் அப்புறம் ஏர்லி மார்னிங்ஸ், இந்த மாதிரி பெஸ்ட் டைம் டு ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைமில் ஃபோட்டோகிராஃபி நம்ம எடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் எஸ்பெஷலி கோல்டன் டைமிங் கிட்ட வருங்க. ஸோ அதனால் நம்மளோட ஃபோட்டோஸோட அவுட்புட்டும் வேறு லெவலில் இருக்க போது. நம்ம ஆல்ரெடி ஜூம் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரேமை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வேறு லெவலில் உங்களோட பிக்சர் இருக்கும். எஸ்பெஷலி இந்த சினாரியோவில் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இவங்க கூட நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வாட்டி இந்த ஸ்பாட்டட் அவுலட்டை கண்டிப்பாக வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ரசிக்க மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை.